ஸ்ரீராம் ஜெய ராம். ஐக்கிய வணக்கம். ஐக்கிய வணக்கம்னா எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபடுவது. குருநாதர் அமைச்சு வச்ச முறைப்படி கிரமப்படி நாமாவளி, ஒரு பக்தி பாடல், வாசிப்பு, காயத்ரி இதெல்லாம் இருக்கு. இதுல எந்த தெய்வ வடிவத்துக்கு ஷண்மதம், சனாதன தர்மத்தை ஷண்மதமாக 6 மதங்களாக 6 உட்பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 6 பிரிவுக்கும் உரிய தெய்வ வடிவங்களை இந்த வழிபாட்டின் மூலம் நாம் வழிபட மட்டும் அவர்கள் சொல்ல சொல்ல அவர்கள் எல்லோரும் பக்தர்களும் திருப்பி சொல்லுங்கள். பாடல் பரிபாடலாக புரியவர்கள் பாடுவார்கள். சங்க தாய்மார்களும் நண்பர்களும் அவங்க முறையில் வந்து பழைய மாணவர்கள் பாடுவார்கள். பாடல்களையும் வாசிப்பு. இப்போ முருகன் அப்படின்னா முருகன் பெருமானுடைய தோற்றத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதி வாசிக்கப்படும். அதை அது தனிப்பாடலையும் இந்த வாசிப்பையும் அவை இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வத்தோடு ஒருமுகப்படுத்துவதோடு கேட்டு சொல்லுவாங்க. தெரிந்த மனதில் கேட்டுக்கொள்ளாங்க. நாமாவளி மட்டும் காயத்ரி சொல்ல திருப்பி சொல்லுங்கள். காயத்ரி என்ற போதப்போது சேர்த்து மற்ற 2 வாசிப்பு பாடல் புதியவர்கள் கொண்டிருக்கிறார். இப்போது ஐக்கியம் சூரியநாராயணன். சூரியதேவன் மீது எழுதிய பாடல் 3 பதிகள் கொண்டது. ஒரு பத்தி வந்து இப்பொழுது பாடுகிறேன். சுருதியின் கண் முனிவர் பின்னே தூமொழி புலவோர் பலர் காணும் பெரிது நின்றன் பெருமையின்றேத்தும் வெற்றி கண்டுனை வாழ்த்திட வந்தேன். பரிதியே பொருள் யாவிற்கும் முதலே, பரிதியே யாவிற்கும் முதலே, பானுவே புசை பேரொளி திரளே கருதி நின்னை வணங்கிட வந்தே, கருதி நின்னை வணங்கிட வந்தே, கதிர்கொள்வார் முகம் காட்டுதி சற்றே, கதிர்கொள்வார் முகம் காட்டுதி சற்றே. வாசிப்பு. ஓம் ஸ்ரீ குரு சூரியநாராயணன். கண்கண்ட தெய்வம். உலகில் உள்ள நூல்களில் மிக மிக பழையது ரிக்வேதம். மற்ற நூல்கள் எல்லாம் அதன் பின் தோன்றியவைகள் ஆகும்.
இந்த ரிக்வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஓர் உண்மை விளங்குகிறது. பண்டை காலத்து பெரியோர்கள் இயற்கையை அன்புடன் வணங்கினார்கள். இயற்கை உயிரோடு இறங்குவது அவர்களுக்கு தெளிவுபட விளங்கிற்று. இயற்கையுடன் நல்லிணக்கம் வைப்பதே அவர்களுக்கு சமய அனுஷ்டானம் ஆகிற்று. நிலம், நீர், காற்று, மழை முதலியன தெய்வீக சக்தியுடன் அவர்களுக்கு திகழ்ந்தன. இத்தகைய இயற்கை பொருட்களுள் சூரியன் உயர்ந்ததொரு ஸ்தானம் பெற்று வருவானாகினன். அன்று முதல் இன்று வரை சூரியனை பிரத்யட்ச தெய்வமாக போற்றுவது நம் நாட்டு மக்களின் சமய அனுஷ்டானங்களில் ஒன்றாகும். இயற்கையோடு வைத்துள்ள தெய்வீக இணக்கமே இயற்கைக்கு அப்பால் உள்ளதை ஞான காட்சியில் காண்பதற்கு துணை புரிந்தது. அத்தகைய ஞானக்கண்ணை பெற்றான பிறகு மெய்ப்பொருளை பற்றி அவர்கள் ஐயம் திருவர முடிவு கட்டினார்கள். அதாவது உண்மையில் ஒரு பொருள்தான் இருக்கிறது. அப்பொருளை ஐம்பொறிகள் வாயிலாகவும் மனதின் வாயிலாகவும் அறியும் பொழுது அது இயற்கை என்னும் பெயர் பெறுகிறது. அந்த இயற்கையோடு தூய இனிய இணக்கம் வைப்பதால் ஐம்பொறிகள் பண்படுகின்றன. மனது தெளிவு அடைகின்றது. பண்பட்ட இந்திரியங்களும் தெல்ல தெளிந்த மனதும் பிறகு ஞானக்கண்ணாக மாறிவிடுகின்றன. ஞானக்கண் கொண்டு காண்கின்ற பொருளும் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அறியும் பொருளும் வெவ்வேறானவைகள் அல்ல. ஒரே பொருள் இந்திரியங்களுக்கு புலனாகும் பொழுது இயற்கை என்னும் பெயர் பெறுகிறது. ஞான கண் கொண்டு காணும் பொழுது தெய்வம் என்னும் பெயர் பெறுகிறது. ஆகவே தெய்வம் வேறு, இயற்கை வேறு அல்ல. ஜெய் ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ ஓம் தத்சவிதுர்வரேண்யம் தர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ ஓம்
ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு பாடல். எல்லாருக்கும் பொதுவானவன். இந்தியாவில் தோன்றியுள்ள மதங்கள் அனைத்துக்கும் பொதுவாய் எழுந்தள்ளிருக்கும் தெய்வம் கணபதி. துணை கொண்டு தத்தம் தெய்வத்தை மக்கள் வணங்குகின்றனர். தெய்வ வழிபாட்டுக்கு இடம் தராத புத்த மதத்திலும் கணபதிக்கு இடம் உண்டு. பௌத்த தேவாலயங்கள் சென்று பார்த்தால் இவ்வுண்மை விளங்கும். புத்த பெருமானுடைய வடிவங்கள் வெவ்வேறு பாங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கிடையில் ஏதேனும் ஓரிடத்தில் கணபதியின் வடிவத்தை காணலாம். ஜைன மதத்தினர் கணபதியை இன்னும் சிறப்பாக போற்றுகின்றனர். வேதத்தை அங்கீகரிக்கும் மதங்களுக்கு வைதீக மதங்கள் என்று பெயர். அவைகளுள் வைஷ்ணவம் ஒன்று. விஷ்ணு ஆலயத்திலும் கணபதிக்கு இடம் இருக்கிறது. கர்ப்ப கிரகத்துக்கு அண்மையில் உள்ள பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் தும்பிக்கையான் வீட்டிருப்பதை ஆங்கு காணலாம். பிறகு சைவ மதத்திலும் சக்தி மத கணேசன் சிறப்புற்று விளங்குகிறான். உமா மகேஸ்வரனுக்கு யானை முகத்தவன் மூத்த மகன் ஆகிறான். இளைவன் குமார கடவுளோ கௌமார மதத்துக்கு முதல்வன். அவனுடைய வழிபாட்டிலும் கணபதி பூஜையே முன்னிற்கிறது. இவனை வழுத்திய பின்பே மற்ற வழிபாடுகள் ஆரம்பமாகின்றன. இந்த ஐதீகம் வட கையிலையிலிருந்து தென் இலங்கை வரை வேரூன்றி இருப்பதை காணலாம். ஆனைமுக கடவுள் ஆலயங்களிலும் எழுந்தருளியுள்ளான். அதற்கு மேல் தனியாக அவனுக்கென்று அமைந்த ஆலயங்களோ எண்ணிக்கையில் அடங்கலாம். ஏதேனும் ஒரு கிராமத்துக்கு சென்று பார்த்தால் ஏனைய தேவாலயங்கள் அமையாத இடத்திலும் ஒரு கணபதி கோயில் இருக்கும். புதிதாக கட்டப்பெற்றுள்ள வீடு ஒன்றின் கிரகப்பிரவேச வேளையில் ஒரு நொடி பொழுதில் அது கணபதி கோயில் ஆகிவிடுகிறது. பிறகு மக்களின் குடியிருப்பு வீடு ஆகிறது. அவருடைய வழிபாட்டுக்கு விதி ஒன்றும் கிடையாது. விளையாட்டு பிள்ளைகள் தம்போக்கள் பிள்ளையாரை பேணலாம். அடுத்த க்ஷணத்தில் அதே மூர்த்திக்கு வேத விதிப்படி கிரியா விசேஷங்களுடன் ஆராதனைகள் நிகழும். ஆடவர் மகளிர், கற்றவர் மற்றவர், முதியோர் இளைஞர் ஆகிய அனைவரும் அவரவருக்கு உகந்த முறையில் விநாயகர் கடவுளை வேண்டியவாறு வழுத்தலாம். மூர்த்தி ஒன்று அமைத்து அதன் மூலம் முழுமுதல் பொருளை போற்றுவது மாந்தர் கடைபிடிக்கும் முறையாகும். கணபதியின் உருவத்தை பொன்னால் அமைப்பவர் உண்டு. கல்லில் அதை கொத்தி கோயில் எழுந்தருள பண்ணி போற்றுவது பொதுமுறையாகும். தற்காலிகமாக அதை மண்ணில் பிடித்து வைத்து வணங்குவது நெடுங்காலத்து வழக்கம். அதிகாலையில் வீட்டு வாயிலில் பிள்ளையாரை சாணத்தில் பிடித்து வைத்து பல இடங்களில் ஏற்றுகின்றனர். அப்போதைக்கப்போது ஏற்படும் ஆராதனைக்கு அரிசி மாவிலும் மஞ்சள் தூளிலும் பொழுதில் அவனை உருவாக்கி விடுவார்கள். வேறு சின்னம் ஒன்றும் அகப்படாத இடத்தில் அருகம்புல் அவனுக்கு அறிகுறியாக வந்து நிற்கும். இங்க நம் விநாயகர் கடவுள் தனது வழிபாட்டை எல்லோருக்கும் எளியதாக்கி இருக்கிறான். ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய். காயத்ரி. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே
சிவகுமாராய நம ஓம். ஓம் சண்முகாய மயூரவாகனாய நம ஓம். जय श्री सुब्रह्मण्य स्वामी की ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே ஒரு மணி அகழ்வினை தீர்த்த முகம் ஒன்றே ஒன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் ஈரருடல் வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்தே முருகன் யாண்டும் இளமைக்கு இருப்பிடம். கந்தவேல் யாண்டும் இயற்கையாக இறங்குகிறான். இயற்கையில் எங்கு பார்த்தாலும் சிவசக்தியின் பொழிவு புலனாகிறது. அன்பும் அறிவும் ஆற்றலும் ஒன்று கூடி தாண்டவம் ஆடுகின்றன. மூப்பும் அழிவும் தாமாக பின் அணித்து போய்விடுகின்றன. ஓயாது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருப்பது இயற்கையின் விளையாட்டு. முருகனது என்பது இதுவே. அவனை அளந்து பழுதுபடுத்த முடியாது. புத்தம் புதியவனாக இளமையை வடிவெடுத்தவனாக குமரன் ஒளிர்கின்றான். இளமையை தெய்வ பெற்றி இளமையை கண்டு இன்புறாதா யார் உலகில் இருக்கின்றனர். இளமையை ரசிப்பதும் ஒருவித இறைவணக்கம் ஆகிறது. எதை முழு கொட்டுகிறோமோ அதை முதலில் மனோபாவனையில் அடைகிறோம். பிறகு நம் சொரூபமே போற்றப்படு பொருள்மயமாய் மாறிவிடுகிறது. முருகனை போற்றுபவர் ஆத்மஸ்வரூபத்தின் இளமையை போற்றுபவர் ஆகின்றனர். ஆத்மாவானது அக்ஷரம் அல்லது அழிப்படாத பொருள். இளமையும் ஆத்மஸ்வரூபமும் இணைப்பிரியாதவையாகும். அக்னியில் ஒளி இருப்பது போன்று இளமையில் அழகு உள்ளது. பலவிதமான பாங்குகளிலே அழகு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டிருக்கிறது. குமார வடிவத்தில் ஒளியும் அழகு எல்லாருக்கும் கண்கூடாக விளங்குகிறது. தூய அன்புக்கு ஓர் அழகு உண்டு. தெளிந்த அறிவுக்கு இன்னொரு வித அழகு இருக்கிறது. ஒழுக்கம், இன்சொல் ஆகியவைகளில் வேறு ஒருவித இனிமை பிரகாசிக்கிறது. பராக்கிரமம் என்னும் வீர செயலுக்கு வீண்போகா தன்மையாகிய அழகு இருக்கிறது. முருகன் என்றால் அழகு கடவுள் என பொருள்படுகிறது. எல்லாவித அழகும் திரண்டு உருவெடுத்தவன் அவன். அழகை போற்றுபவர் அறிந்தோ அறியாமலோ பரமனையே போற்றுகின்றனர். தெளிந்த மனம் கொண்டு பார்ப்பவருக்கு அழகு தெய்வத்தின் தரிசனம் தோன்றும். முருகனை தவிர இயற்கையில் வேறு ஒன்றும் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மி மகாசேனாய தீமஹி தன்னः ஷண்முகः பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே सर्वत्र गोविंद नाम संकीर्तनम பாடல். பச்சை மாமலை தோல்வேலி அவளவாய் கமல செங்கல் பச்சை மாமலை தோல்வேலி அவளவாய் கமல செங்கல் அச்சுதா மலரே ஆயதம் தேயனும் அச்சுதா மகாவிஷ்ணு எங்கும் நிறைபொருள் கார்மேக வண்ணன் என்றும் நீலநிறமுடையோன் என்றும் அவன் வர்ணிக்கப்படுகிறான். நிறம் குணம் குறி ஒன்றுமில்லாதவனுக்கு நிறமும் வடிவமும் வழங்கப் பெற்றுள்ளன. நிறமில்லாத நீர் கடலாக விரிவிடத்து நீல நிறமுடையதாக தோன்றும். வெட்டவெளிக்கு வண்ணம் ஒன்றும் இல்லை எனினும் பாதைக்கு அது நீல நிறமாக தோன்றுகிறது. எங்கும் வியாபகமாக விரிந்திருப்பதற்கு தோற்றத்தளவில் நீல நிறம் வருவது இயல்பு. இயற்கையின் கண் மலையிலும் கடலிலும் வெட்ட வெளியிலும் இப்பாங்கு நமக்கு நன்கு புலப்படுகிறது. தென்படுகிற இயற்கை போன்று தென்படாத பரமபுருஷன் நீக்கமர எங்கும் நிறைந்தவன். விஷ்ணு என்னும் பதத்துக்கு பொருள் எங்கும் வியாபகமானவன் என்பது ஆகிறது. விரிந்து பறந்துள்ள பொருள் நீல நிறமுடையவனாக கருதப்படுவது பொருத்தமானது. இப்பரம்பொருளுக்கு ஆதிதேவன் என்று பெயர். இவர் ஆதிசேஷன் என்ற சர்ப்பத்தின் மீது சயனித்திருக்கிறார். அனைத்துக்கும் முன்னிருப்பவன் ஆதிதேவன். அவனுக்கு முந்தையது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவன் ஆதிதேவன் என்றாலும் அனாதியானவனே. அவனுக்கு துவக்கம் கிடையாது. அங்கனமே அந்தம் அல்லது முடிவும் அவனுக்கு இல்லை.
குடியிருந்த வீடு இடிந்து போனால் நாம் அல்லற்படுகிறோம், அவனுக்கும் இல்லை. வீட்டிற்கும் பாங்கை முன்னிட்டு அவனுக்கு நாராயணன் என்ற பெயர் வந்தது. நாரா என்றால் புருஷனிடத்திலிருந்து தோன்றிய பூதங்கள் முதலிய பிரபஞ்ச பொருட்கள். அயனன் என்றால் அமர்ந்திருப்பவன். நாரா அயனன், நாராயணன் என்றானது. தன்னிடத்திலிருந்து உண்டான நூல் வரையில் சிலந்தி பூச்சி குடியிருப்பது போன்று தன்னிடத்திலிருந்து உண்டான பிரபஞ்சம் முழுதிலும் பரமபுருஷன் அந்தர்யாமியாய் வீற்றிருக்கிறான். எனவே அவன் நாராயணன். ஆதிசேஷன் மீது அவன் சயனித்திருக்கிறான். சேஷம் என்றால் எஞ்சி இருப்பது. உலகெல்லாம் ஒழிந்து போன பிறகு எஞ்சி இருப்பது எது என்ற கேள்வி வருகிறது. வளர்கின்ற செடி கொடிகள் முதிர்ந்து தேய்ந்து போன பிறகு எஞ்சி இருப்பது எது? அவைகளுக்கு உண்டான விதைகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. அண்டங்களெல்லாம் ஒடுங்கி அவ்வியக்த நிலைக்கு வருவதை கடல் விளக்குகிறது. எங்கும் அசைவற்ற ஒரே நீர்மயம். ஓரளவு அது பிரளயத்தை குறிக்கிறது. அப்பொழுது அண்டங்கள் அனைத்துக்கும் சேஷமாய் இருப்பது ஆதிசக்தி. மூல பிரகிருதி என்பதும் இதுவே. சர்ப்பம் எப்பொழுதும் சக்தியின் சின்னம். ஆதிசேஷன் என்னும் சர்ப்பம் 5 தலையுடையவனாகவும் 1000 தலையுடையவனாகவும் கருதப்படுகிறான். 5 தலைகள் பஞ்சபூதங்களை குறிப்பதாகும். 1000 தலைகளோ எண்ணிக்கையில் அடங்காத உயிர்களை காட்டுகின்றன. இவை யாவும் ஒடுங்கி காரண நிலைக்கு போய்விடுகின்றன. இப்படி மிஞ்சி இருக்கிற ஆதிசக்தியும் ஆதிதேவனுக்கு புறம்பானதல்ல. அவன் அந்த சக்திக்கும் ஆதி மூலம். பொருளை நிழல் சார்ந்திருப்பது போன்றும் அக்னியின் உஷ்ணம் அபிண்ணமாய் இருப்பது போன்றும் மூல பிரகிருதியானது மாதவனை இருப்பிடமாய் கொண்டிருக்கிறது. தோற்றத்திலும் ஒழுக்கத்திலும் தலைவனுக்கு அந்நியமாக சக்தி இருக்க முடியாது. இக்கோட்பாட்டை உருவகப்படுத்தி கவிதை ரசம் பொருந்த பாம்பின் மீது பள்ளி கொண்ட பெருமாள் என்று பாடுகிறோம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். சிவாய நமோ சிவாய நமः சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ சிவாய நமः சிவாய நமோ நம சிவாய 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 நமோ நம சிவாய சிவாய நமோ சிவாய நமः சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ சிவாய நமः சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ சிவாய நமः சிவாய நமோ நம சிவாய
முக்கண்ணன் நெற்றிக்கண்ணன் என்றும் கண்மேல் ஒரு கண்ணுடையான் என்றும் சிவபெருமான் இருக்கிறார். நெற்றியில் இருப்பது ஊனக்கண் அல்ல, அது ஞானக்கண். புலனடக்கம் பழகி முறையாக பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கின்றவனுக்கு ஞானக்கண் தானே உண்டாகின்றது. முழுமுதல் பொருளாகிய சிவன் முற்றிலும் ஞான ஸ்வரூபம். எனவே அவன் முக்கண்ணன் என இயம்பப்படுகிறார். அவர் நெற்றிக்கண்ணை திறந்து காமனை காய்ந்துவிட்டார் என்பது கொள்கை. இதில் தத்துவம் ஒன்று அடங்கியிருக்கின்றது. மங்கிய வெளிச்சத்தில் வழியில் பாம்பு ஒன்று தென்பட்டது. அதை மிதிக்கும் தருவாயில் இருந்தவன் துள்ளி அப்புறம் குதித்தான். தீபம் பிடித்து பார்த்த பொழுது அது பாம்பு அல்ல, கயிறு என்றும் உண்மை வெளியாயிற்று. ஞான விளக்கேற்றி பார்த்தால் உலகமாக தென்படும் பொருள் கடவுளாக தென்படும். ஞானக்கண்ணை திறந்து பார்த்தால் உலகம் அழிந்து போம் என்று உருவகப்படுத்தி விளக்கப்படுகின்றது. ஞானக்கண் திறக்க பெறுபவருக்கு பிறகு காமம் கிடையாது. எல்லாம் தெய்வ சொரூபமாக தென்படுவதால் காமம் போய் சிவஞானத்தோடு கூடிய பக்தி மிஞ்சுகிறது. கடவுள் தானே முக்கண்ணனாயிருந்து மாந்தர் முக்கண்ணர் ஆக வேண்டும் என்ற பாடத்தை புகட்டிருந்தார். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஆதிசக்தி
இடம்பெறும். அவ்வாறே சக்தி பூஜை பண்ணுபவருக்கு சக்தி வலு. காரியத்தை கொண்டு காரணத்தை நிர்ணயிக்கலாம். உலகத்தில் மேன்மை இணைத்தும் பெற்று இன்பு தீர்ப்பவர்களே சக்திமான்கள் ஆவர். முறையுடன் சக்தியை பயன்படுத்துதல் பூஜையின் முடிவான நோக்கம். இக்காலத்தவர்களுள் விசேஷமாக வேண்டாட்டவர் சக்தியின் ஜடஸ்வரூபத்தை பெரிதும் போற்றுகின்றனர். நீராவி, மின்சாரம், ரேடியோ முதலியன ஜடசக்தியின் அம்சங்களாகின்றன. அவைகளின் தத்துவங்களை நன்கு அறிந்திருக்கும் பௌதிக சாஸ்திரிகள் அவைகளை கொண்டு நானாவித நன்மைகளை எய்துகின்றனர். எந்திரங்களின் வாயிலாக மனிதனுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் ஜடசக்தி செய்து வைக்கின்றது. வெறும் வெளிச்சடங்கும் ஆடம்பரமும் பூஜையாய் விடாது என்பதை இக்காலத்திய இந்தியர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் காட்டிவிட்டனர். பராசக்தியை அவர்கள் போற்றும் கோலத்தை நாடெங்கும் காணலாம். ஆனால் உலகில் உள்ள சமுதாயங்களில் இந்தியர்கள் தான் இப்போது சக்தியற்றவர்களாக கிடக்கின்றனர். பராதீனமும் தம் காரியத்தை தாங்கிக் கொள்ள இயலாதிருப்பதும் சக்தி உடைத்திருப்பதற்கு அறிகுறிகளாகலாம். பூஜா விதிகளில் சடங்கு சரீரம் போன்றது, மனோபாவனை ஜீவன் போன்றது. பாவனையும் உணர்ச்சியும் அற்ற சடங்கு உயிரற்ற உடல் போன்றதாகும். இப்போது இந்திரியங்களிடத்தில் உள்ள குறைபாடும் இதுவேயாம். உயிர் விழித்து கிடக்க உடலை மட்டும் அவர்கள் அலங்கரித்து வருகின்றனர். சிலர் உடலாகிய சடங்கையும் அடியோடு ஒழித்து விட வேண்டும் என்கின்றனர். ஆனால் அது முறையின்றி உடலின் வாயிலாக உயிர் விழிறுபடி செய்ய வேண்டும். சடங்கின் மூலம் சக்தியின் கூறுபாடுகளாகிய தேக அறிவும் மன திப்பமும் பெருக்கல் அவசியம். இதுவே சக்தி பூஜையின் அடிப்படையான நோக்கமாகும். காயத்ரி. ஓம் ஆத்யாயனாய வித்மகே கன்யாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் ஆத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம்
பகவதே ராமகிருஷ்ணா. ஓம் நமோ 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 பகவதே ராமகிருஷ்ணா. ஜெய் ஜெய் பகவதி சாரதா மா. 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 ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் விவேக ராஜா நமோ. ஜெய் ஜெய் விவேக ராஜா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் விவேக ராஜா நமோ. ஜெய் ஜெய் விவேக ராஜா நமோ. ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குருநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். 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 ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணா. ஜெய ஜெய பகவதி சாரதா மா. ஜெய ஜெய பகவதி சாரதா மா. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் நரேந்திரநாதா நமோ. ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் ஜெய் சத்குரு பாதம் சரண். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜி கி வாசிப்பு. இந்து மதமானது ஒரு சாகரம் போன்றது. விக்கிரக ஆராதனையிலிருந்து அத்வைத வேதாந்தம் வரையிலும் உள்ள எல்லா கொள்கைகளுக்கும் இந்து மதத்தில் இடம் உண்டு. இதில் அடங்கிய பல்வேறு உட்சமயங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு முரண்படுவது போல தோன்றினாலும் அவை யாவும் ஒரு பொருளையே நோக்கமாக கொண்டன என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது வாழ்வில் நன்கு எடுத்து காட்டினார். ஓர் அறிஞர் வர்ணித்திருப்பதாவது: இந்து மதத்தில் பெருமைக்கும் இந்த மகான் சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறார். இவர் உடற்பூச்சை முற்றிலும்
பெரியார் பால் ஆத்ம பரிபூரணமும் பாரமார்த்திகமும் பேரின்பமும் பரவசத்துக்கு ஏதுவான பரிசுத்தமும் ஒருங்கே திகழ்கின்றன. இந்து மதம் போற்றுகிற ஒரு முக்தனது பான்மைக்கும் தக்கபடி இவர் பொய்யானதும் பயனற்றதுமான பிரபஞ்சத்தில் வாழ்ந்தும் அதில் ஈடுபடாதவராய் சாட்சி மாத்திரமாய் இருக்கிறார். பிரகிருத்தியின் நின்று பிரிந்து இவர் தனியே சாட்சியாக நின்று வருவது ஒவ்வொரு இந்துவின் உள்ளத்தையும் கவர்ந்து விடுகிறது. இவர் வாழும் எளிய வாழ்வில் கடவுளிலும் வேறான எண்ணமோ தொழிலோ கொள்கையோ நண்பனோ இல்லை. களங்கம் இல்லாத தூய்மையும் பகர ஒண்ணா பரவச நிலையும் போதாது உணர்ந்த அந்த அந்தமில்லா பேரறிவும் குழந்தையின் சாந்தமும் மக்கள் அனைவர் மாட்டும் பேரன்பும் கடவுள் வாழ் அளவிலாத உள்ளன்புமே தமது வாழ்வுக்கு உற்ற உறுதி பொருளாக என இவர் தேடி பெற்றுள்ளார். ஓம் ராமகிருஷ்ணாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ கணாதரः பிரச்சோதயாத். ஓம் ராமகிருஷ்ணாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ கணாதரः பிரச்சோதயாத். ஓம் ராமகிருஷ்ணாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ கணாதரः பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவாக குருநாக்களின் மகிமையை கூறும் ஒரு பாடல். அன்று ஆரண்யத்தில் ஞான வாழ்க்கையெல்லாம் இன்றியம் கண் காண காட்ட வந்தாய். அன்று ஆரண்யத்தில் ஞான வாழ்க்கையெல்லாம் இன்றியம் கண் காண காட்ட வந்தாய். நன்றிது தீதிது என்று அறியாத நாயேனை நல்வழி நடத்த வந்தாய். நன்றிது தீதிது என்று அறியாத
எங்கும் இருக்கின்றாய் எங்கும் இருக்கின்றாய் ஆனந்த ரூபனே குருநாதா எங்கும் இருக்கின்றாய் எங்கும் இருக்கின்றாய் ஆனந்த ரூபனே குருநாதா ஸ்ரீராம கிருஷ்ணனின் சீரருள் வாழ்க்கை ஸ்ரீராம கிருஷ்ணனின் சீரருள் வாழ்க்கை வாழ்ந்து வந்தாய் எங்கள் குருநாதா வாழ்ந்து வந்தாய் எங்கள் குருநாதா என்னை வாழ வைத்தாய் எங்கள் குருநாதா என்னை வாழ வைத்தாய் எங்கள் குருநாதா விவேகானந்த செம்மல் வீர வழி வந்த விவேகானந்த செம்மல் வீர வழி வந்த வீரரே வீரரே குருநாதா விவேகானந்த செம்மல் வீர வழி வந்த வீரனே வீரனே குருநாதா தவறாமல் சாதனம் பயிலுக என்றே தவறாமல் சாதனம் பயிலுக என்றே தனி முழக்கம் செய்திட்ட குருநாதா தவறாமல் சாதனம் பயிலுக என்றே தனி முழக்கம் செய்திட்ட குருநாதா தனி முழக்கம் செய்திட்ட குருநாதா வேதாந்தம் சித்தாந்தம் ஒன்றென காட்டியே கீதாந்தம் எழுதிய குருநாதா வேதாந்தம் சித்தாந்தம் ஒன்றென காட்டியே கீதாந்தம் எழுதிய குருநாதா நாடாந்த நாட்டுக்கு நாயகனே எங்கள்
நன்றிது தீதிது என்று அறியாத நாயேனை நல்வழி நடத்த வந்தாய் நடத்தி வந்தாய் பெருநெறி நடத்தி வந்தாய் நடத்தி வந்தாய் பெருநெறி நடத்தி வந்தாய் குருநாதா எங்கள் குருநாதா எங்கள் குருநாதா जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் ததாத்ரயாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ராஜா ராம மங்களம் வேடு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ஸ்ரீராதாகிருஷ்ண மங்களம் ராமகிருஷ்ண மங்களம் விவேகானந்த மங்களம் அன்னை சாரதாமணிக்கு ஜெய மங்களம் அருள்குருநாதருக்கு ஜெய மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் जय श्री गुरु महाराज जी की जय श्री शारदा महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री सद्गुरुनाथ महाराज जी की जय श्री मीनाजी सुंदरेश्वर स्वामी की जय श्री वैगै माई की ओम ब्रह्मैव सत्यम ओम श्री राम